ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவா புட்டு. நான் வெள்ளை ரவையில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இது கூட நாட்டு சக்கரை பழம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். ரவா புட்டு செய்யறதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத ரவைனாலும் நல்லாயிருக்கும். 1/2 கப்பு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய். இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ரவையும் போட்டாச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் போட்டு நல்லா பெசரி விடணும். நம்ம இந்த ரவையில் எல்லா பக்கமும் அந்த தேங்காயில் உள்ள ஈரம் எல்லாம் வந்துடணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சூடான தண்ணி, நல்லா கொதிக்க தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் லேசாக ஆவி வந்த உடனே நம்ம அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பெசரி விடணும். இன்னும் கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கை வச்சு பெசரி விடலாம். பாருங்கள், நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள், மீதி இருக்க தண்ணியும் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஈரமாட்டி இருக்கணும், நல்லா கெட்டியானாங்க இருக்கணும். நம்மள தான் நம்ம ஊற வச்ச உடனே நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்கள், இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த கெட்டியாக இருக்க ரவையெல்லாம் நல்லா உதிரியாக பூ போல் வந்துடும். பாருங்கள், நல்லா உதிர்த்து விடுங்க. இப்படி இருக்கணும். நல்லா பெசரி விட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய். இந்த நெய் போடுறது நல்லா சாஃப்டாட்டும் இருக்கும், நல்லா வாசனையாகிட்டு இருக்கும். புட்டு தேங்காய் நெய் எல்லாம் சேர்ந்த உடனே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த புட்டு நல்லா சாஃப்டாட்டும் இருக்கும் நம்ம நெய் போட்டால். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ நம்ம ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி அவ்வளோ இழுத்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இந்த புட்டுக்குள்ளே எல்லாம் போட போகிறேன். பாருங்கள், இந்த இதுலேயும் பண்ண போகிறேன். உங்களுக்கு இப்படியே ஒன்றும் இல்லைன்னா கூட இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் துணியில். பாருங்கள், இப்போ முதல்ல தேங்காயை போடுவோம். அதுக்கு பிறகு ரவை, நம்ம பெசரி வச்ச ரவை மாறி மாறி போடணும். தேங்காய் நம்ம விருப்பம்தான், எவ்வளோ போடணுமோ அதை அவ்வளோ போட்டுடுங்க. தேங்காய் போட போட நல்லா இருக்கும். மாறி மாறி போட்டுருங்க. போட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஏன்னா ரவை நம்ம அரிசி மாவு கூட சீக்கிரம் வந்துடும். இந்த ரவை வேகு கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள், நான் குக்கரில் தான் வைக்கேன். ஆவி வந்தோடனே குக்கரில் வச்சுருங்க. ஒரு 5 இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம். ஆவி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வந்துடும். பாருங்கள், இந்த புட்டு இதிலேருந்து வெளியே ஆவி வந்த உடனே நீங்கள் அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நான் அதுக்கடையில் இந்த சிரட்டை புட்டில் உள்ளதுலேயும் அதுலேயும் நிறச்சி வச்சுட்டேன். இந்த புட்டு நல்லா வந்துட்டு இதை இறக்கி வச்சாச்சு. பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. நல்ல வாசனையான ரவா புட்டு தயாராகிடுச்சு. இது காலையில் டிஃபனுக்கு சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போ சிரட்டை புட்டும் வச்சதான் நல்லா வந்துட்டு இதையும் எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 2 புட்டுமே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட அந்த இது குழல் இல்லைன்னா இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க ஆவியில். இப்போ நான் பழத்து கூடயும் நாட்டு சக்கரை கூடயும் வச்சு சாப்பிட வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கொண்டக்கடலை கறி வச்சு சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இங்கே இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பூ போல் இருக்கும். நம்ம தொட்ட உடனே நல்லா வெந்து நல்லா அழகாக இருக்குது. பாருங்கள், இது கூட நாட்டு சக்கரையும் போட்டு நல்ல பழத்தையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.